3வது வருஷத்துக்கு மேல அவனுக்கு என்ன ஆயிருதுன்னா, அட போங்க பாஸ் இவங்களா இது நானே தான் ஜெயிச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம அவனுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் இல்லாம போயிருச்சு அவனுக்கு ஜார்டனுக்கு. என்னன்னா, அதாவது நான் ஒரு போஸ்ட் இது ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணப்போ ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். ஒரு 2 பசங்க வந்துட்டு என்ன நீ ரேசிஸ்டா கமெண்ட் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. நான் சார் இந்த ஆள் வந்துட்டு பிளாக் ஜீசஸ் அப்படின்னுவாங்க. எதுக்கு பிளாக் ஜீசஸ்ன்னு சொன்னாங்கன்னா, அந்த ஆள் வந்து எந்த மாதிரி டைப்னா, அந்த ஆள் வந்து உங்ககிட்ட பேசினாங்கனாலே ஆமாங்க சாமி இல்ல சாமி இல்ல சாமி பாத்திரலாம் சாமி அப்படிங்கிற ரஜினிகாந்த் அந்த மாதிரிதான். ஏன்னா அந்த ஆள் வந்து பேசுறானாலே வந்துட்டு உங்களுக்கு தானா வந்துட்டு மரியாதை கொடுக்கணும்னு தான் தோணும். எவனா வந்துட்டு அவனை கம்பீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல் 93ல பார்த்துட்டு இருந்தாலும் வந்துட்டு நான் எதுக்கு இதே தான் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு போர் அடிக்குதுன்னு போய் பேஸ்பால் வந்துட்டு ஒரு சீசன் ஆட்டம் தான். ஒரு சீசன் 1.5 சீசன் விளையாடுனான். சோ இப்ப மேக்ஸ் வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு அந்த மாதிரி தான் இல்ல, அது வந்துட்டு திரும்ப சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன கூத்துனா, ஃபர்ஸ்ட் அதுவும் ஒரு ஸ்டோரி இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க இருந்த சீசன் 3 சீசன் ஜெயிக்கிறாங்க. வெளில போற சீசன் ஜார்டன் வெளில போற சீசன் தோக்குறாங்க ஃபர்ஸ்ட் சீசன். செகண்ட் சீசனும் வந்துட்டு பேஸ்பால் ஆட்டு அது பெருசா செட் ஆகல அவனுக்கு. சரி திரும்ப பாஸ்கெட் பால்க்கு ரிட்டர்ன் வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணிடுறான், இந்த நடுவுல வின் பண்ண 2-3 பேர் என்னன்னா, ஜார்டன் நல்லா இருந்திருந்தா கூட 3 வருஷத்துல முடிச்சிருப்போம் நாங்க சோலியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த பேச்சு கேட்டோடனே டென்ஷன் ஆடுறான் ஜார்டன். ஸோ செகண்ட் சீசன் வந்துட்டு பேஸ்பால் முடிச்சுட்டு பாஸ்கெட் பால் சீசன் வந்துட்டு பேஸ்பால் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் முடியும். ஸோ பிளே ஆஃப் ஒரு நடக்கும். அந்த பிளே ஆஃப் டைமுக்கு ரிட்டர்ன் வந்துருவான் பாஸ்கெட் பால் வந்துட்டு 23 போடாம 45 ஒரு ஜெர்சியை போட்டு விடுவான். 45 விளையாட்டு ப்ராக்டிஸ் இல்லைல்ல, ஃபுல்லாக ஒன்றும் பாடி செட் ஆகல. ஸோ அப்படியே வந்து விளையாட வந்துடுவான். ஸோ அந்த டச் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவான், அவன் போய் தோத்துருவாங்க ஒரு சீசனு. போய் ஒருத்தன் வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு யூஆர் நாட் த 23 ஜார்டன் எனிமோர், யூஆர் 45 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான். அடுத்த சீசன் வருவான், ரிவெஞ்ச் மோட்லயே வருவான். அதுக்கப்புறமா 1 கப்பு கிடையாது 2 கப்பு கிடையாது 3 கப்பு மறுபடியும் கண்டினியூஸ் அடிப்பாங்க. அதுவும் எல்லாமே டாமினன்ட் இது. இப்ப நீங்க சொல்லுங்க மேக்ஸ் இது. சோ ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல. இல்ல அதுதான் வேணும் ஆக்சுவலா. ஏன்னா அந்த அளவுக்கு எந்தூசியாசம் இருந்தாதான் பாஸ்கெட் பால் பாக்குறீங்க. ஜார்டன் இவங்க 2 பேரோட வெறியான ஃபேன். நீங்க நம்மளாம் வெறும் அந்த சிகாகோ புல்ஸ் லோகோக்காக தான் நமக்கு தெரிஞ்சது. மேக்ஸ் வெஸ்டாப்பனுக்கு இது ஒரு ஹாஃப் சீசன் மாதிரி. ஆமா, இது சீசன் அவ்வளவுதான்ட்டு மெக்லாரன் டாமினன்ஸ் வந்தோடனே முடிவு பண்ணிட்டு என்னமோ பண்ணிக்கோங்கடா, ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் மை வேரியஸ் இதுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அந்த GT3 லைசன்ஸ்க்கு அப்ளை பண்றான். நேர்மையா அங்க போயிட்டு லஞ்சங்கஞ்செல்லாம் கொடுக்காம இன்ஜினோட ஹார்ஸ் பவர்லாம் கம்மி பண்ணி டவுன் கிரேட் பண்ணி ஓட்டி லைசன்ஸை ப்ராப்பரா வாங்குறான். இது எல்லாமே ஒரு வீக்கெண்ட்ல நடக்குது. ஒரு பிரேக்கு ஒரு வீக்கெண்ட்ல போறான், வாங்குறான், ஓட்டுறான், பெஸ்ட் டைம் செட் பண்றான். அங்கேயும் சின்ன காரை வச்சுக்கிட்டு திரும்ப அங்கேருந்து லைசன்ஸை வாங்குறான், இங்க வரான். இதுக்கு முன்னாடி வீக் வேற வின்னருவான். அங்க ஜெயிக்கிறான், ஜெயிச்சுட்டு இங்க போறான், முடிக்கிறான், இங்க லைசன்ஸ் அக்வயர் பண்றான், குவாலிஃபைங்ல பிராக்டிஸ்ல நீட்டா ஓடுறான், குவாலில வந்து போல் பொசிஷன். அதுவும் அது வேற லெவல்ல வரிசையா. அப்படி எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இவன் தான் சயின்ஸ் அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஏன்னா அங்க வந்து 6 சேஃப்டி கார் F1லயே வந்து ஹையஸ்ட் சேஃப்டி கார் வந்து பாக்குல வந்து ரெக்கார்டு. இது எல்லாமே கடந்த ஒரு 5 வருஷத்துலதான் அந்த ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் சேஃப்டி கார்ஸ்லாம். பட் இதுதான் ஹையஸ்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்திருக்கு. அழகா வரான், லாண்டோ வருவானான்னு பாக்குறாங்க, வரல. அடுத்து இவன் வரானான்னு பாப்பாங்க, வரிசையா பிஎஸ்டி வந்து காலி ஆயிட்டான். பார்த்தா சயின்ஸ் இருக்கான், அப்படியே பயங்கரமா வில்லியம்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, நீதான் அப்படின்ட்டு. ஒரு வேற லெவல் லேப், அது அவுட் லேப் அடிக்கிறான், அடிச்சு முடிச்சு போல் பொசிஷன் அடிக்கிறான், இங்கே வச்சிடறான். நல்லா யோசிச்சு பாருங்க, அங்க இருந்து வந்தா போன ரேஸ் வின்னு, நான் போறப்ப டைம் பாஸ்க்கு போய் லைசன்ஸ் எடுத்துட்டு வரேன், சிமுலேஷன் பண்ற ரேசர்ஸ், இது எல்லாத்தையும் நான் கொண்டு வர ட்ரை பண்ணோம். நான் மட்டும் அவன் எப்படின்னாக்கா கிட்டத்தட்ட F1ஓட கமலஹாசனம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிருச்சு. நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றேன். சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்போ ஒரு இதுல சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதுல விட அந்த அஃப்கோர்ஸ் காரு தான் எல்லாமே ரிலேட்டடா. சிம் ரேசிங்ல இருக்கிறதையும் பார்க்கணும், நான் இதையும் பார்க்கணும். நான் வேற பேர்ல போயிட்டு ஜெர்மன் பேர்ல போயிட்டு ரேஸ் பண்ணிட்டு இருந்தான் தலைவன். இப்ப இவன் பேர்ல லைசன்ஸ் வாங்கிட்டான், முடிக்கிறான், குவாலிஃபை முடிக்கிறான். கிட்டத்தட்ட அந்த பிராட் பிட் சோனி ஏஸ் மாதிரி கதை மாதிரி தான் இருக்கு. எங்க ரேஸ்லதான் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். போறான் டேட்டோனா அவன் ஜெயிச்சுட்டு வர மாதிரி இங்க போறான், முடிக்கிறான், திரும்ப வரான், லைசன்ஸ் கிளியர் பண்றான், குவாலி அடிக்கிறான். ரேஸ்லயும் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ரேஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க தல. 100 லேப்ஸ் லெட், ஃபாஸ்டஸ்ட் லேப் எல்லாமே அவன் தான். இந்த அசர்பைஜான் ஜிபில அடிக்கிறான், ஜெயிச்சிடறான், நீட்டா போயிடுறான். சோ இது வந்து கிட்டத்தட்ட நான் இப்ப மைக்கேல் ஜார்டன் கூட ஏன் சொன்னேன்னா, மைக்கேல் ஜார்டன் பண்ணிட்டு இருக்க மாதிரிதான். ஏன்னா மைக்கேல் ஜார்டனோட ஒரே விஷயம் என்னன்னா, அவன் ஜெயிச்சிடறான். 3 சீசன் நீங்க சொன்னீங்கல்ல,
இப்ப 2 பேரும் இந்த தெகனா முட்டிங்க விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, லாண்டோ நாரிஸும் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி மெக்லாரன். இதை விட ஒரு பெரிய நம்ம ஃபுட்பால் டெர்மினாலஜில சொல்லணும்னா பாட்டில் இல்ல, வேற லெவல் பாட்டிலிங்னா இவனுங்க 2 பேர்த்தையும் நிக்க வச்சு யோசிச்சு பாருங்க. மேக்ஸ் ஹேட்டர்ஸ், லாண்டோ ஃபேன்ஸ், மெக்லாரன் ஃபேன்ஸ், இப்படி பிரிச்சுக்கலாம். பியாஸ்ட்ரி புது பையன் விட்டுருவோம். லாண்டோ நாரிஸ் டைட்டில் அடிக்கல, ஆஸ்கர் பியாஸ்ட்ரி டைட்டில் அடிக்கல, சம்பந்தமே இல்லாம மேக்ஸ் அடிக்கிறான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது நான் கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி இருக்கும். ஓவரால் ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய கம்பேக்னா இதுவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல எனக்கு வந்து இது F1 பிகெஸ்ட் கம்பேக்கா இருக்கும்னு நான் சொல்லுவேன். நான் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய கம்பேக்ஸ் இருக்கு. சோ நம்ம வந்துட்டு இருக்கு தல, ரைட் ஆஃப் பண்ணி முடிச்சாச்சு, ஜெயிக்கவே முடியாது. இது ஏன் நான் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம மத்த லெஜெண்ட்ஸ் எல்லாரையும் சரி ஓகே சரி F1லயே இருக்க லெஜெண்ட்ஸ்ல நம்ம அப்ப கூட திரும்ப லெஜெண்ட்ஸ் வச்சு பேச நீ யாரா சன்னா பத்தி கம்பேக் வந்துட்டு ஒரு டாமினன்ட் கார் இருக்கிறப்போ சம்பந்தமே இல்லாம அந்த டாமினன்ட் கார்ஸோட காரை கம்பீட் பண்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ கூட ஆன் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரோட்ல இது லேன்ல வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் கார் எதுன்னு சொன்னா நம்ம மெக்லாரன் தான் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒரு வச்சுக்கிட்டு ஒருத்தவனோட பியூர் பிரில்லியன்ஸை வச்சுட்டு ஒரு கார் வந்துட்டு புஷ் பண்ணுது, இன்னும் செட் ஆகுது அப்படிங்கன்னா அது தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் கம்பேக்ல கண்டிப்பா பேசப்படலாம். இதை வந்து இவனுங்க கமெண்ட்ல தான் சொல்லணும் இது ஆனா இது வந்து எப்படின்னா ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் தல இது எப்படின்னா மேக்ஸ் எல்லாத்தையும் ஜெயிக்கணும். இவனுங்க சொதப்பணும் நிறைய. இப்ப அவனுங்க ஆல்ரெடி 2 ரேஸ் சொதப்பிட்டானுங்க. இந்த ரேஸ் வேற லெவல் சொதப்பல் பாக்குல, அடுத்து சொதப்பினானுங்க அப்படின்னா காலி. ஸோ ரேஸோட ரிவ்யூ பெருசா சொல்லணும்னா, இந்த ரேஸோட எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தனிப்பட்ட விதத்துல பிடிச்சது குவாலிஃபைங் தான். தல வேற லெவல்ல அடிச்சுக்கிறாங்க. நிக்கோ ஹல்கன்பர்க் போய் மோதுறான், வரிசையா எல்லாமே ஆக்சிடென்ட், 6 ஆக்சிடென்ட் நடக்குது, இன்சிடென்ட் நடக்குது. அது வந்து யாருக்கு அதிகமா பாதிச்சதுன்னா மேக்ஸுக்கு தான். அவன் கரெக்டா ஓட்டிட்டு வரான், லேப் அடிக்கணும்னு பாக்குறான், ஒரு ஆக்சிடென்ட். கடைசி லேப் ஏதோ ஒரு லேப் அதுல நான் போல் பொசிஷன் வச்சாதான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த Q3 வரைக்கும் போச்சு. அதான். ஆனா லாண்டோ நாரிஸ்க்கு நிறைய அந்த மாதிரி சான்ஸ் இருந்தது. எனக்கு தெரியல, அவங்க மெக்லாரன் ஃபேன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நல்ல டிரைவர் தல, மேக்ஸ் அளவுக்குலாம் சொல்ல மாட்டான், மேக்ஸ் காட் மோட் தான். லாண்டோ சூப்பரான டிரைவர் தான். பியாஸ்ட்ரி லாண்டோன்னு கேட்டா 2 பேருமே நல்ல டிரைவர் தான். பட் வந்து என்ன சொல்றது, சில டைம் வந்து எனக்கு தெரியல, ரேசிஸ்டிங் ஆனுங்க, பிரிட்டிஷ் தான் மொத்த மூளையை தூக்கி வீட்டுல வச்சுட்டு வந்துருவாங்கன்னு தான் நான். எனக்கு ஒண்ணு என்னன்னா, நான் இதுக்கு முன்ன ஒரு எபிசோட்ல கூட சொல்லியிருக்கேன், நான் லாண்டோ கிட்ட பிரச்சனை என்னன்னா ப்ரெஷர் இருந்துச்சுன்னா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறான். அதாவது அந்த ப்ரெஷர் வந்துட்டு என்ன மாதிரி நல்ல காரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்துட்டான், பின்னாடி யாரும் சேஸ் பண்ணிருக்காங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணிடுறான், அது ஓரளவு மேனேஜ் பண்ணிடுறான். நீ 4th பொசிஷன்ல இருக்க, நீ புஷ் பண்ணாதான் அவனுக்கு பாயிண்ட்ஸ் வரும். நீ வந்துட்டுனா அவனால வந்துட்டு, அதாவது நம்ம ஃபைனல் தேர்ட்ல கரெக்டான பாஸ் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு இருப்போம்ல, எந்த டர்ன்ல எந்த மாதிரி நீ வந்துட்டு கட் பண்ணாதான் நீ வந்துட்டு உன்னை ஓவர் டேக் பண்ணா நீ உன்னால பிடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு அவன் அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல கோட்டை விட்டுறான்ற மாதிரி தான். அவ்வளவு ஒரு 3-4 ரேஸுக்கு முன்னாடி போய் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி டயரை போய் விட்டு தான் நான் செகண்ட் பொசிஷன்ல இருந்துட்டு, டேய் செகண்ட் பொசிஷன் காப்பாத்திக்க ஃபர்ஸ்ட், உனக்கு எங்க வந்து நீ சேஃபா இருப்ப ஓவர் டேக் பண்ணுன்றது உனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டிரைவர் அந்த எனக்கு தெரிஞ்ச அவன். எனக்கு நீங்க சொல்ற மாதிரி இது வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் இது இருக்கு, ஃபெட்டிஷ் இருக்கு எல்லாருக்குமே F1ல, அதனால ஒன்று புஷ் பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மெக்லாரன் சொதப்பாது. ஏன்னா அவங்க என்ன பண்ண, மெக்லாரன் வந்து கிளியர் கட் அவங்க தான் டைட்டில் இல்ல நான் இவங்க 2 பேர்லயுமே சொதப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 2 ரேஸ் சேஃப் ஆயிருவாங்க. தம்பி ஃபினிஷ் பண்ணு, நீ ஃபினிஷ் பண்ணாலே 6th இல்லைன்னா 4th வந்துருவே, நீ அதுக்கு மேல புஷ் பண்ணிக்கிறது நம்ம வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல டீல் பண்ணுவாங்க. இல்ல அடுத்த ரேஸ்ல இருந்தெல்லாம் வந்து இப்ப கிளியர் கட்டா வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி இவனுங்க P1 P2 அடிச்சு மேக்ஸ வந்து பின்னாடி தள்ளனாதான் வந்து இவனுங்க 2 பேரும் அட்லீஸ்ட் வந்து யார் ஃபர்ஸ்ட்ங்கிற ஒரு, அதாவது இவனுங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் வரதுல ஒரு இது இருக்கும். ஆமா, நீங்க இங்க இவனுங்க 2 பேரும் நான் P1 P2 சண்டை போட்டு அவன் வந்து ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டான் P1 அடிச்சுட்டு டிரைவர் சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இவனுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறானுங்க. ஓவராலா வந்து ஒரு ஃபார்முலா 1 ஃபேனா பார்க்கும்போது நல்ல சீசன் இது. ஆக்சுவலா இந்த சீசன் தான் எனக்கு வந்து அரைவல் ஆஃப் தி நியூ ஃபேசஸ்ன்ற மாதிரி இருக்கு. ஆமா ஹச்சர் எல்லாம் இன்னமா ஓடுறாங்க நிறைய, இந்த வாட்டி ரூக்கிஸ் நிறைய நல்லது. இன்ஃபேக்ட் அது வந்துட்டு அது ஒரு 3 பேருக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. ஹஜார், யூகி சொனாடாவும் லாசனுக்கும் ஒரு டேய் அவனுக்கு எப்படியும் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க ஹஜருக்கு ரெட் புல்ல செகண்ட் டிரைவர் நெக்ஸ்ட். பட் நம்ம 3 பேருக்குள்ளேயே வந்து நீ என்ன பெரிய பிடிக்கியான்ற மாதிரி வந்துட்டு அது அந்த ரேசிங் புல்ஸ் இந்த ரேஸ் அவனுக்கு சூப்பரான ரேஸுங்க. எனக்கு வந்துட்டு இதுல இன்னொரு ஒரு பயங்கரமான இது என்னதுன்னா, அந்த
தேர்ட் ஃபினிஷ் பண்ணது ரொம்ப கார்லஸ் சைன்ஸோட ஸ்மூத் ஆபரேட்டர் வந்துட்டு ஃபைனலா வில்லியம்ஸ்ல சொல்ல வச்சிட்டாங்க அப்படிங்கிற. இல்ல தல, ஆக்சுவலா என்னன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு நான் P2 தான் முடிக்க வேண்டியது. ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தாரு, அதை நான் வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் வந்து பிட் ஸ்டாப் போய் செகண்ட்ல இருக்காங்க, ஏன் பிட் ஸ்டாப் போறாங்க, போயிட்டு வந்தாக்க திரும்ப எப்படி செகண்ட் வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஒரு லேமன் டேர்ம்ல சொல்றேன், காம்ப்ளிகேட் பண்ணாம. உள்ள போய் இவன் டயர் மாத்தனா அவனும் டயர் மாத்திட்டு வரணும். சோ அதனால அந்த டைம் கால்குலேட் பண்ணி தான் மாத்திட்டு வருவாங்க, பொசிஷன் மாறும். ஆனா அவனோட கார் ஃபாஸ்டா இருந்து அவன் யூஸ் பண்ற டயர் காம்பவுண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இவன் ரசலோட டயர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டான டயர், மீடியம் சோதா போட்டு தான் நினைக்கிறேன். சோ அதை போட்டுட்டு வெளியே வராங்க போது அவன் ஃபாஸ்டா தான் இருக்கும் ஹார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்படிங்கும் போதுனால தான் வந்து சயின்ஸுக்கு பொசிஷன் வந்து எடுக்க முடியல. கூட நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஆஸ் எ கன்ஸ்ட்ரக்டர் உங்களோட டிசைன், உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ரேஸ் காரை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். நம்ம கார் வந்துட்டு புஷ் பண்ணா தாங்குமா தாங்காதா, இல்லைன்னா நம்ம வந்து டயர் மாத்தினாதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சர்வை பண்ண முடியுமான்றது அவங்களுக்கு மேல நம்மளுக்கு தெரிய போறது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு வில்லியம்க்கு வந்துட்டு போடியம் ஃபினிஷ்ன்றது பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலா இதுல ஒரு சம மேட்டர் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெராரி ஃபேன்ஸ்லாம் வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் இந்த வாரம் ஓகேப்பா யுனைடெட் ஜெயிச்சிட்டாங்க, அதனால மனசை தேத்திட்டேன். ரொம்ப ரொம்ப பேடான விஷயம். அஸ் ஃபெராரி ஃபேனாவும் சரி, ஹாமில்டன் ஃபேன்ஸ் இருந்தாக்கா அவங்கள பாதிக்கப்பட போற விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெராரியோட லாஸ்ட் போடியம் ஃபினிஷர் சைன்ஸ். அதாவது லாஸ்ட் ஃபெராரி போடியம்ல இருந்து சைன்ஸ். இப்ப வில்லியம்ஸ் போய் போடியம்ல நின்னுட்டான், ஆனா ஃபெராரி இன்னும் வரல. ஆஃப் கோர்ஸ் ஸ்பிரிண்ட் ஒன்னு ஜெயிச்சிருக்காரு, ஆனா பட் ஸ்டில் மெயின் ரேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபெராரி இன்னும் அடிக்கல. அப்படிங்கும்போது எனக்கு வந்து இதுக்கு பருத்தி மூட்டை அங்கேயே இருந்திருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஹாமில்டன் கோட்டு தான் எல்லாம் தான், அந்த ஆளு நல்லா தான் ஓட்டுறாரு. நேற்றுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் டீசென்டான ஓட்டுறேன், ஆனா ஏதாவது என்ன சொல்றதுங்க வேலைக்கு ஆகல. அதனால எனக்கு ஃபெராரி பத்தி யாராவது பேச சொன்னா கூட இல்ல, நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? ஏதோ ஓகே, இந்த சைடு மேக்ஸ் ஜெயிச்சிருக்கான், ஓகேவா? ரெண்டாஸ் நான் மேக்ஸ் ஜெயிச்சதோட சயின்ஸ் ஜெயிச்சதை கொண்டாடிட்டு இருக்கேன் நானு. சயின்ஸ் ஜெயிச்சிருக்கான். மூணு ரசல் வந்து பாத்தீங்கன்னா சரியான ரேஸ், கோலா பின்டோ ஃபோர்த்து, இந்த மாதிரி அவங்க அதான் அஜாரு, லாசனு, யூகி. மெயின் இது பாத்தீங்கன்னாவே இவனுங்க தான்டா இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த சைடு பார்த்தாக்கா ஹாமில்டன் லெக்லர்க்கா ஏறவே விடல தல, அவனுங்க ஏறி பாடுறா அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அந்த சைடு வந்து இவன் ஆல்பானு கிராஷ், இதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலா சூப்பர் ரேசர். அது ஓகான் வெளியே டோட்டலாவே, ஆல்பானும் கிராஷ்லாம் ஆச்சு. இவன் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆஸ்கர் பியாஸ்ட்ரிக்கு இந்த ரேஸ் தலைவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் போல. இந்த மாதிரி அந்த பையனை பார்த்துட்டு டக்குன்னு ஏதோ மிஸ் கண்ட்ரோல் பண்ணிருக்கான் ரேஸ் ஸ்டார்ட்ல. அது அலான்சோவை பாதிச்சு, அலான்சோ ஃபால்ஸ் ரேஸ் ஸ்டார்ட்டுக்கு ஒரு 5 செகண்ட் பெனால்டி. சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரேஸ் போயிட்டு இருந்தது. ஓவராலா நல்லா போகும்போது டக்குன்னு இந்த ஃபெராரியை நினைச்சாலே எப்படி இருக்குன்னு ஒரு ஃபெராரிக்கு சோக பாட்டு, வாழ்க்கை நாடகம், ஏன்டா அப்படி பண்றீங்க, முடிஞ்சிருச்சு. ஒண்ணு யுனைடெட் பிபி போட டேப்லெட் போட வச்சிருக்காங்க, ஃபெராரி போட வச்சிருக்காங்க. சி ஃபெராரி எனக்கு பழகிடுச்சு தல, அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் சைக்கிள். யுனைடெடும் பழகிக்கிட்டே வருது. நம்ம வந்து எதனால வந்து F1ஓட ஃபுட்பால் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமா க்ளோஸ் டு த ஹார்ட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம ஃபுட்பால் விளையாடுறோம். கரெக்ட். நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயம் F1. பார்க்க தான் முடியும், இவனுங்க சொல்லலாம் என்ன வேணாலும். உண்மையா சொன்னா நீ ஒரு காரை ஓட்டிட்டு நீ F1 ஃபாலோ பண்றனா அந்த பேஷன் வேற லெவல். அதுதான் அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் குமார். நம்ம ஃபுட்பால் லோக்கல்ல விளையாடுறோம், விளையாடும் போது மேட்ச் பாக்குறோம் போது ஒரு சின்ன ஒரு ஸ்டிங் அட்டாச்ட் இருக்கும். சோ எனக்கு அதனால வந்து ஃபுட்பால் வந்து கொஞ்சம் ஆக்சுவலா நம்ம நீ இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா, பசங்க யாரும் ட்ரை பண்ணலன்னா ஒரு 1 hour கோ கார்டிங் போயிட்டு வந்துட்டு அது போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு வர ஃபீல்ல வந்து நீங்க F1 பாக்குறீங்கன்னா, ஆமாடா கஷ்டம்டா டர்ன் எடுக்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பசங்க டீல் பண்றது என்னதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல. உண்மையிலேயே வந்துட்டு கோ கார்டிங் இந்த மிகா ஆக்கின் ட்ராக்குக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் சில பேர் நீங்க வாங்க அந்த மாதிரி ஒரு 10,000 தான் அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, நான் ஃபுட்பால் ஆடி இன்ஜூர் ஆனாலே என் வீட்டுல எக்கச்சக்க பிரச்சனை, சோறு போட மாட்டேங்கிறாங்க. இதுல ஏதாவது லைட் ஆச்சுன்னா கூட குழந்தை குட்டின்னு வேற செட்டில் ஆனாலே பிரச்சனை. ஒரு சில விஷயங்கள் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டுறதோட நம்ம மேனேஜரா இருக்கட்டும், கமெண்டேட்டரா இருக்கட்டும், அந்த சேஃப் ஜோன்ல இருக்கிறதா நம்ம அந்த அளவுக்கு தைரியசாலி இல்ல. ஃபுட்பால் விளையாடுற அளவுக்கு தைரியசாலியா இருக்கிறதே எனக்கு வந்து எப்படி சொல்றது பெருமையான ஒரு விஷயம். அந்த காரகிற ஓட்டிலாம் சாதாரண நம்ம கார்ல ஓட்டுறதுக்கே இப்பெல்லாம் ஸ்லோவா ஓட்ட ஆரம்பிச்சுட்டு, இங்க போய் கார்டிங்ல போயிட்டு எவனாவது ஒரு பைத்தியக்காரன் வருவான், இடிச்சு தள்ளிட்டு போக பார்ப்போம். அது அப்பதான் அவர் வந்து அவருக்குள்ள லூயிஸ் ஹாமில்டனும் கார்ல ஓத்தா சார்ல்ஸ் லெக்லர் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பூருவாங்க. நம்ம ஓட்ட போறது இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த நேரம் தான் வந்து நான் புளுத்தின்னு ஒருத்தன் உள்ள வந்து சொருகுவான்.
அத்தனை வண்டி இருக்கும், விட்டுட்டு என் வண்டியை மோதுனா நான் என்ன பண்றது? எனக்கு நடக்கும். அதனாலதான் வந்து எனக்கு ஒரு சின்ன பயம். அப்பதான் வந்து சொன்னாங்க, இதையும் சொல்லிட்டு தான் இருந்தேன், அண்ணா நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க அண்ணா, நம்மளே போய் ஒரு ஃபுல்லா புக் பண்ணலாம், நம்மளதுலயே ஒரு பைத்தியக்காரர் இருப்பாங்க, நீயே கூட மோதுடா அப்படின்னு சொல்லி இருந்தேன். பட் ஸ்டில் அதை நம்ம ட்ரை பண்ணோம். ரேஸ் ரிவ்யூ முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்னா, நான் வந்து டெம்பரேச்சரு, என்ன இது ட்ராக் டெம்பு, காத்து, இதெல்லாம் வந்து ரெயின் அப்படி இப்படின்னா எல்லாருமே என்ன செருப்பால பட்டார் பட்டார் பட்டார்னு அடிச்சு அவ்வளவு. இப்போ ஓவர் ஏர் வந்ததுனால கார் வந்து டவுன் ஃபோர்ஸ் ப்ராப்பரா இல்லாம தான் வந்து நிறைய பிரச்சனைகள்னால தான் வந்து மெக்லாரன் இஷ்யூலாம் ஆச்சு. ஸோ அதனால வந்து நம்ம இந்த வாட்டி ப்ரிவியூல நிறைய வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸா கணிச்சது எல்லாமே டோட்டலா காலி. அதே மாதிரி ஒரு மேட்டர் என்னன்னாக்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் போல் பொசிஷன்ல வச்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். போல் அடிச்சவன் தான் ஜெயிச்சான். சயின்ஸ் போல் வச்சான், அதனாலதான் P3. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார்ல்ஸ் லெக்லர்க் போல் கடந்த 4 வருஷமா வச்சிருக்கான், ஆனா அவன் ஜெயிக்கலன்ட்டு வேற வேற ரிசல்ட் எனக்கு கமெண்ட்ல ஒரு பையன் போட்டிருந்தான். அந்த பையனுக்கு தான் அது ஃபெராரிடா. ஃபெராரியில உட்காந்துட்டு போல் வச்சாலும் ஜெயிக்க முடியாதுடா, புரிஞ்சுக்கோங்கடா. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஓவராலா கவர் பண்றோம் தலை. நெக்ஸ்ட் சிங்கப்பூர் ஜிபி, அங்க ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு தலைவர் சிங்கப்பூர் போறாரு, போய் ரேஸ் பார்த்துட்டு ஒரு வீடியோ ரேஸ் பார்க்க மாட்டேன். பட் ஆனா இதுக்கு ரேஸ் போல நீங்க பிராக்டிஸுக்கும் குவாலிஃபைங்கும் புக் பண்ணிருக்கேன் நான். ஏன்னா ரேஸ்ல வந்துட்டு எனக்கு வந்து டிவில பாக்குறது தான் பெட்டர்னு தோணுச்சு எனக்கு ஆக்சுவலா. ஆமா, நான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க, லைவாலாம் போய் ஏன் பாக்கல, லைவாலாம் பண்ணலன்னு கேட்கும்போது போறோம் அடுத்த வருஷம் நான் கூட்டு போறோம். நாங்க போனாலுமே சொல்றேன் தல, வீட்டுல உட்காந்துட்டு அடிக்கிற கட்டிங்க வச்சுக்கிட்டு பாக்குறதுல இருக்க ஒரு வேற லெவலு. ஆனா நம்ம போலாம் எங்கன்னு வச்சுக்கோ, யூகே போனா நான் மான்செஸ்டர் யுனைட்டட் பார்க்கும்போது சரக்கு அங்க யூகேல ஓட்ரஃபோர்ட்ல சரக்கு வச்சுதான் பார்த்தேன், எப்படி உனக்கு தோப்பானுங்க. சோ பாக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். வேணா இதுல ஒரு இன்ஸ்டா லைவ் வேணா போலாம். நாங்க ரேஸ் போங்க ட்ராக்ல போயிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன்ல, மரீனா சான் மரீனா ஜிபியோ ட்ராக் வரும்னு, அந்த ட்ராக்ல போயிட்டு நீங்க அந்த ஃபிளையர்ல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. வெறும் ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அரை மணி நேரம் பேசல. இல்ல ஓகே நீங்க 8 நிமிஷம் இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான்.